அண்மை செய்தியை பார்க்கிறோம். நிலச்சரிவு பாதித்த வயநாட்டில் மீட்பு பணிக்காக ராணுவம் அமைத்த தற்காலிக பாலங்கள் சேதமடைந்திருக்கின்றன. சூரல் மலையிலிருந்து முண்டக்கை கிராமத்திற்கு செல்வதற்காக அமைக்கப்பட்ட பாலங்கள் சேதமடைந்திருக்கின்றன. நடப்பதற்காக அமைக்கப்பட்ட பாலம் முழுமையாக சேதமானதால் நடந்து செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. வாகனம் செல்வதற்காக அமைக்கப்பட்ட பாலத்தில் சேத சீரமைப்பு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. பாலங்கள் சேதமானதால் தற்போது மீட்பு பணிகளில் சற்று தொய்வானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து நமது செய்தியாளர் தங்கமணி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் தங்கமணி. தற்போது பாலங்கள் சேதமடைந்திருக்கக்கூடிய சூழல்ல அதை சரி செய்யும் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முழு விவரம். கனிமொழி வணக்கம். அதாவது நாம் நின்று கொண்டிருக்கின்ற பகுதி கேரள மாநிலம் வயநாடு சூரல் மலை பகுதியில் தான் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதியில் சூரல் மலை மற்றும் முண்டக்கை பகுதியில் கடந்த 7 தினங்களுக்கு முன்பு ஏற்பட்ட அந்த நிலச்சரிவின் காரணமாக அங்க பல வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டது, பல மக்கள் உயிரிழந்தனர். இந்த நிலையில இங்கு கடந்த 1ஆம் தேதி ராணுவ துறையினரால் இங்கு 34 மணி நேரத்தில் புதிதாக இரும்பு பாலம் என்பது அமைக்கப்பட்டது. இந்த இரும்பு பாலம் 190 மீட்டர் மற்றும் 24 டன் எடை கொண்ட வாகனம் செல்வதற்கும் அதே சமயத்தில் 10 கிலோமீட்டர் அதிவேகமாக செல்கின்ற இந்த பாலமாக தான் இந்த பாலம் என்பது அமைக்கப்பட்டது. இந்த பாலத்தின் அருகிலும் ஒரு சிறிய இரும்பு பாலம் என்பது ராணுவத்துறையினால் குறிப்பாக 156 ராணுவ வீரர்களை கொண்டு இந்த பாலம் என்பது 36 மணி நேரத்தில் அமைக்கப்பட்டது. அன்றைய தினத்திலிருந்து கடந்த 6 தினங்களாக இந்த பாலத்தின் வழியாக தான் அந்த முண்டக்கை பகுதிக்கு மீட்பு பணிகளுக்காக பல்வேறு வாகனங்களும் அதே சமயத்தில் தீயணைப்பு துறையினர், பேரிடர் மீட்பு பணித்துறையினர், ராணுவத்துறையினர், காவல்துறையினர், மருத்துவ குழுவினர் போன்ற பல்வேறு நபர்களுடைய வாகனம் என்பது இந்த வழியாக தான் சென்று வந்தது. இந்த நிலையில தற்போது இந்த சூரல்மலை பகுதியில் ராணுவத்துறையினால் அமைக்கப்பட்ட இந்த மிகப்பெரிய இரும்பு பாலம் என்பது தற்போது சேதமடைந்துள்ளது. சேதம் என்பது குறிப்பிட்டால் இந்த பாலத்தின் வழியாக அதிக அளவில் நபர்களும் அதிக அளவில் வாகனங்களும் சென்று வருவதால் அந்த மேல் பாதியில் உள்ள அந்த தகடுகள் அதே சமயத்தில் இருபுறம் இல்ல அந்த இரும்பு தூண்களும் தற்போது சேதமாகியுள்ளது. இந்த சேதத்தை சரி செய்யும் பணியிலேயே ராணுவத்துறையினர் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த வெல்டிங் என்று அழைக்கப்படும் அந்த தீயினால் சுட்டு அமைக்கப்படும் அந்த பணி என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நம் காட்சியில் கூட பார்க்கலாம். இந்த பாலம் தான் இருபுறம் பகுதியில் உள்ள இது சிறிய பாலம், மற்றொரு புறத்தில் இருக்கின்ற பெரிய பாலம். இந்த 2 பாலமே தற்போது சேதமடைந்துள்ளது. சேதமடைந்த காரணத்தினால் தற்போது இந்த பகுதியில் செல்கின்ற அந்த பேரிடர் வாகனங்கள் தற்போது மிக குறைந்த வேகத்திலே செல்வதால் அந்த முண்டக்கை பகுதியில் நடைபெற்று வரும் மீட்பு பணிகள் என்பது தோய்வு நிலையில் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக 2 மணி நேரம் மேலாக இந்த பாலம் சேதமடைந்த பணியினை தற்போது ராணுவத்துறையினர் அந்த சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தங்கமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.